தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, நம்ம பாப்கார்ன் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 டைப்பில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன், பட் எனக்கு வரவே இல்லை. அது என்னென்னா, நான் வாங்கினது பெரிய ஒரு வகையாக இருந்துச்சு. ஸோ அது வாங்கக்கூடாது. ஒரு சின்ன பாப்கார்னாக இருக்குது. நீங்கள் கடையில் கேட்டு வாங்கணும். நம்ம இந்த மாதிரி பாப்கார்ன் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த சோளத்தை வாங்கினீங்கன்னா மஞ்சள் கலரில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும், பட் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம எப்படி பாப்கார்ன் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சோளத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெய் பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு நெய் தான். நம்ம வீட்டிலேயே நம்ம எப்படி நெய் செய்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஐ பட்டனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் அல்லது ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அது சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கார்ன் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சமாக தள்ளி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம ஒரு மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கார்ன் இப்போவே ரெடி ஆயிரும். இப்போ பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி திறந்துக்கலாம். நல்ல சூடாக இருக்கும், அதனால் உடனே கை வைக்க வேண்டாம். நம்ம ஏதாவது ஸ்பூன் வச்சுட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்களும் கட்டாயமாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.